டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழம்மா. மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத்தமிழ் கவிதை பேழை. தலைப்பு பார்த்திங்கன்னா பிறகு ஒரு நாள் கோடை. ஆசிரியர் ஐயப்ப மாதவன். அன்பு மாணவர்களே, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கருத்துக்களை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ நம்ம காணொளி பார்ப்பதற்கு முன்னால் நூல்வெளி பார்க்கலாம். ஆசிரியர் ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்ற தலைப்பிலிருந்து இந்த பிறகு ஒரு நாள் கோடை எடுக்கப்பட்டது. இவர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சேர்ந்தவர். கவிஞர் ஐயப்ப மாதவன். இதழியல் துறை, திரைத்துறை இதிலெல்லாம் வேலை செய்கிறாரு. இன்று என்னும் கவிதை குறும்படத்தையும், மலைக்கு பிறகு மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி முதலியன கவிதை நூல்களை வெளியிட்டுள்ளார். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா நூலை முன் பார்க்கலாம். மாறுபட்ட இரண்டு இணைகிற போது இயற்கை காட்டுவது புது அழகு. பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி அழகு. கரையும் கடலும் சேரும் ஓரம் அழகு. மழையினுடைய வெயில் வரும் வேலை வெளிப்படுத்தும் அழகு முதலின பார்க்க திகட்டாதவை. நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் பளபளக்கும் மரக்கிளைகள் சொட்டும் நீர்த்துளிகளும், வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளின் இசைப்பும் நெஞ்சில் தடமாய் வழிகின்றன. வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் மீண்டும் மழைக்காக நெஞ்சம் ஏங்கத்தான் செய்கிறது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மழைக்காலத்தில், அதாவது நல்லா மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சு, ஓகேங்களா? அப்போ நம்ம குளிரில் இருக்கோம். அப்போ அந்த காலையில் அந்த குளிரில் வெயில் பட்ட அப்படி இருக்கும். அந்த வெயிலுடைய திடீர் பயணம் காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம். அப்போ எங்கெல்லாம் ஈரம் படுதோ அங்கெல்லாம் சூரிய ஒளி பட்டோன்னு எப்படி இருக்குதா, கொஞ்சம் காய்கிறது. ஈரமான தரைகள் அந்த சூரியனுடைய வெயில் பட்டவுடன் காய்கிறது. காஞ்சி போச்சு, ஈரமே இல்லை. அப்போ அது எப்படி இருக்குதா, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. ஒரு வைரத்தை நம்ம ஷார்ப் பண்ண எப்படி இருக்குது, அது ரொம்ப வெள்ளையாக இருக்குது. அதே போல் அழுக்கான ஈரமான தரைகள் எப்படி இருக்குதா, மழை தண்ணி பட்டு முடிஞ்சோடனே அப்படி கழிவுட்டது போல் அவ்வளோ அழகாக இருக்குது. மாணவர்கள் கவனிக்கணும். இது முக்கியமான ஒரு கேள்வி. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வினா. 2 மதிப்பெண் வினா, நோட் பண்ணிக்கோங்க. நீர்நிலைகளிலிருந்து உதர்கள் குவித்து உறிஞ்சுகின்றன ஒளிக்கதிர்கள். சூரியன் வந்துருச்சா, அப்போ என்ன பண்ணுது, ரோட்டில் நம்ம மழை பெஞ்ச தண்ணி நினச்சிதான் அப்படி ஸ்ட்ரா போட்டு குடித்த மாதிரி தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிறது. சுவர் எங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம மழை பெஞ்சனா சுவரில் ஈரமாக இருக்கும். ஆனால் வெயில் பட்டோடனே அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் சுவத்தில். அந்த ஈரத்துடைய பதிவுகள் இருக்கும். ஃபுல்லாமே ஈரம் காஞ்சிராது, சரிங்களா? அப்போ அந்த வெயில் படப்பட சுவத்தில் உள்ள அந்த சுவர்களில் உள்ள ஈரம் கொஞ்சம் கொஞ்சமாக காயும். அது பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஓவியம் போல் இருக்கும். சுவரெங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. நம்ம அதை பார்க்குவோம், ஐயா மழை பெஞ்சிச்சு, அவரெல்லாம் ஈரமாக இருந்துச்சு, இப்போ வெயில் போட்டோன்னே சுவரில் அப்படியே தான் ஈரம் போயிடுச்சு, காஞ்சி போச்சு. தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள். நம்மளாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, மழை பெஞ்சோன்னா நினச்ச வேகமாக வந்து மரத்தை அப்படி ஆட்டி விடுவோம். மரத்தை நம்ம குளுக்கும்போது அந்த மரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு தண்ணியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படி நம்ம ஷவர் மாதிரி நம்ம தலையில் விழுகும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அதை ரசித்து பார்த்தா தான் புரியும், அனுபவித்து பார்க்கணும், இல்லைங்களா? மழை பெய்து முடிந்தவுடன் அந்த மரக்கிளைகளை நாம் அசைக்கும் பொழுது மரக்கிளையில் இருந்த மீதமான தொழிகள் எப்படி இருக்கா, நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கிறது. பறவைகளுக்கு தண்ணி ஆகாது, ஓகேவா? தண்ணி பட்டால் இறகுகளானது அது ரொம்ப வெயிட் ஆகிடும். அப்போ இறகுகள் வெயிட் ஆகிடுச்சுன்னா அந்த பறவைகளால் பறக்க முடியாது. பறவையோட உடம்பு சிறியது, இறகுகள் பெரியது. அப்போ அது உடம்பை தூக்கும்போது இறகுகள் ஈரமாச்சா அந்த இறகுகள் பிச்சு பறவையானது இறந்து போயிடும், சரியா? இப்படி ஒரு கதை உண்டு. அதனால் சரி, அந்த வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரியட அப்படி வெயிலை பார்த்தனே பறவைகளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக அப்படி ஜாலியாக பாடிட்டு சங்கீதம் இசைக்கிறது. மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர். இவ்வளோ நாளாக மழை பெஞ்சு யோசிச்சுட்டே இருந்தாங்களா, இப்போ வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாக இறங்கிய மலையை இதயத்தின் வழியை விட்டு கொண்டிருக்கிறேன். அந்த வீட்டுக்கு அந்த கூரை வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, கூரை வீடு ஓட்டு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி தண்ணி விட சொட்டு 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 விழுந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது, கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியா? கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புக்குள் வீணை மீட்டு கொண்டிருக்கிறேன். பொதுவாக நீங்கள் மழை பெஞ்சோன்னே ஃபஸ்ட்டு மழை தண்ணி நம்ம கையில் வாங்க, அப்படி கையில் பிடிப்போம், அந்த மழை தண்ணியை பிடிப்போம், ஓகேவா? அப்படி அந்த மழை தண்ணியை பிடிக்கும் பொழுது அந்த கையில் அந்த கையேந்தி அந்த தண்ணியை வாங்கும்போது நமக்குள்ளே ஒரு மாதிரி செல்லுன்னு ஒரு உணர்வு வரும். அது எப்படி இருக்குதா, நரம்புக்குள் வீணை நீட்டு கொண்டிருக்கிறது. அன்பு மாணவ செல்வங்கள், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க.
நரம்புக்குள் வீணை மீட்டு கொண்டிருக்க. இது வந்து இடம் சுட்டி பொருளில் கேள்விகள் வரலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த பாடம் 2 மதிப்பெண் நான் சொன்னேன். இப்பொழுது இதையும் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நரம்புக்குள் வீணை மீட்டு கொண்டிருக்கிறேன்னா சம்டைம் உங்களுக்கு 2 மதிப்பெண் கேட்கலாம். போன மழை திரும்பவும் வருமென்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன். எப்படா இந்த மழை வரும், வெயில் வந்துருச்சு, என்னால் அந்த வெயில் தாங்க முடியலையே அப்படி சொல்லி முடிஞ்சு போன மழையை பற்றி யோசிக்கிறோம். நான் யோசித்து கொண்டிருக்கும்போது என்ன ஆயிடுச்சான், பிறகு ஒரு நாள் கோடை வந்து விட்டது. மழை ஏண்டா மழை பெஞ்சுன்னு யோசிக்கிறோம், மழை இல்லைனாலும் மழை இல்லைன்னு யோசிக்கிறோமா. அப்போ போன மழை திரும்ப வருமென்று மேகங்களை வெறுத்து கொண்டு அலைகிறேன், பிறகு ஒரு நாள் கோடை வந்துவிட்டது. பாடல் வரிகள் ஆசிரியர் வந்து ஐயப்ப மாதவன். மாணவர்கள் இந்த காணொலி நீங்கள் முழுமையாக கவனிச்சிருந்தீங்கன்னா இது இடையில கேட்டிருந்தால் உங்களுக்கு சின்ன சின்ன முக்கியமான கொஸ்டின்லாம் நீங்கள் படித்ததற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கும் பொழுது உங்களால் சொந்த நடையிலே உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய முடியும். மாணவர்கள் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.